வணக்கங்க. நம்மளுக்கு வந்து இந்த பகல்கம் அட்டாக் வந்து நடந்தது பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த 22nd நடந்தது. மே 7th அன்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த பகவல்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம அந்த ஜெய்ஷ் முகமதோட அந்த டெரரிஸ்ட்டோட ஃபேமிலியில் வந்து அங்கே தாக்குனாங்க. அதை ஃபுல்லாக கேம்பை வந்து தாக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இறந்துருக்காங்க. அந்த ஆளோட எல்டர் சிஸ்டரு, பிரதர் இன்லா, அப்புறம் நெஃப்யூ நீஸு, அப்புறம் வந்து அவங்க குழந்தைங்க எல்லாம் இறந்துருக்காங்க. அதுக்கு காம்பன்சேஷனாக வந்து 14 crores வந்து தரோன்னு சொல்லி பாகிஸ்தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1 crore அப்படின்னு கணக்கு வச்சு 14 crores கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷபாஸ் ஷரீஃப் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அந்த அவங்க டேமேஜ் ஆன அந்த வீட்டையுமே வந்து ரீபில்டு பண்ணித்தரேன் நான் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. பகவல்பூர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பாகிஸ்தானில் வந்து இப்போ 12th லார்ஜஸ்ட் சிட்டியானது. அதாவது வந்து லாகூர்லேருந்து ஒரு 400 kilometers இருக்குது அப்படின்னு வந்து நியூஸில் சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து பாகிஸ்தான் பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து அதை கொடுத்தோன்னா காம்பன்சேஷனை இந்தியா வந்து பார்த்துட்டு தான் இருக்குது. அது வந்து திரும்பி வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கோ இல்லாட்டி அந்த ஆப்ரேஷன் ட்ரைனிங்க்கோ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க நினைப்பாங்க. மற்ற நேஷன்ஸும் அப்படி தான் நினைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இவங்க வந்து கொடுக்கறது வந்து உறுதி பண்ணிட்டாங்க. இந்த மசூத் அசாரோடைய அந்த இதனால் வந்து நிறைய வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கெல்லாம் நடந்திருக்கு. இதனால் வந்து பல உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. வந்து இந்த பணம் வந்து அவருக்கு கிடச்சிது அப்படின்னா வந்து இவங்க வந்து எந்த விதத்தில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. இனியும் டெரரிஸ்ட்டை வந்து இனியும் வேறு விதத்தில் வந்து உருவாக்கி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதாவது மற்ற உயிர்களை கொண்ட அந்த டெரரிஸ்ட்டு அந்த ஹெட்டுக்கு வந்து இவ்வளோ பணம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பலூச்சிஸ்தான் வந்து நிறைய வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து நிறைய வந்து அட்டாக் பண்ணாங்க. இப்போ அதனாலேயும் வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய அடி விழுந்திருக்கு. இந்தியானாலேயும் பலமான டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பலூச்சிஸ்தான் அவங்க வந்து தனி கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது தனி நாடாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து அதை வந்து பயங்கரமான போராட்டமாக மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ டர்க்கிஷ் பிரசிடெண்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னோடய பிரதர் கண்ட்ரி இருக்குது வந்து பாகிஸ்தான், அதை வந்து என்றைக்குமே நான் வந்து துணை நிற்பேன் அதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை டெரரிசமுக்கு வந்து நான் கூட இருந்து துணை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது இனி எந்த அளவுக்கு அது வந்து டீப்பாக போகும் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.